என கருமையான தேவ பிள்ளைகளே, நம் ஆண்டவர் மிக மிக நல்லவருங்க. இயேசப்பாவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒரே ஒரு வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பவுல் ரொம்ப அழகாய் சொல்லுகிறாருங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் இருக்கிறது. இந்த வார்த்தைய நம்ம தியானிக்க போகிறோம். உண்மையிலே வேதம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிற காரியம் என்ன? நம்மை பலப்படுத்துவது கர்த்தருடைய வல்லமை மட்டும்தான். கிறிஸ்துவினால் மாத்திரமே நாம் பலத்தின் மேல் பலன் அடைந்தவர்களாய் உலகத்தை ஜெயிக்க முடியும் என்பதை குறித்து ஆண்டவர் நமக்கு போதித்துக் கொண்டிருக்கிறாருங்க. நானே தேவன் என்று சொல்லி தேவன் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அந்த தெய்வத்துடைய பலன் இல்லாமல் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாது. நீங்க அநேகர் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், பதவி இருந்தால், அதிகாரம் இருந்தால், பணம் இருந்தால், சரீரத்துல வல்லமை இருந்தால் நம்ம உலகத்தை கலக்கி விடலாம் என்று சொல்லி அதற்காகவே பிரயாசப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிற மனிதர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். படிப்பு அறிவு அதிகரித்தாலே போதும் உலகத்தை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அநேகர் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. படிப்பு தேவையா? தேவை. பணம் தேவையா? தேவை. அதிகாரம் தேவையா? தேவை. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஆனா இவை அனைத்தும் நமது பலனா இருக்க முடியாது. ஏனென்றால் பதவியில் இருக்கிறவர்கள் பதவியை இழந்துவிடக் கூடாது என்று சொல்லி பயத்துல எவ்வளவோ காரியங்களை செய்து அந்த பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கு போராடுகிறத பார்க்கிறோமே. இன்னொருவர் வந்துவிட்டால் அவர்களை எப்படியாவது கீழே இறக்க வேண்டும் என்று சொல்லி போராடுறத பார்க்கிறோம் பாருங்க. பதவி ஆசை, பண ஆசை நிம்மதியை தராது. பணத்திற்கு மேல் பணத்தை சம்பாதித்துக் கொண்டால் உலகத்தை ஆண்டு கொள்ளலாம் என்று சொல்லி இன்னைக்கு அநேகர் நினைத்துக் கொண்டிருக்கிறாங்க. அதுதான் பலன் என்றும் அதோடு கூட வாழ ஆசைப்படுகிறாங்க. எனக்கு கருமையான தேவ பிள்ளைகளே, பணமோ பதவியோ நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, நமக்கு சமாதானத்தை தர முடியாது. பயத்தை அதிகரித்துக் கொண்டே போகும். ஏன்னா பணத்தை காப்பாற்றுவதற்கு இன்னைக்கு அநேகர் போராடி கொண்டிருக்கிறாங்க. பணத்தை சம்பாதிப்பதற்கு நிம்மதி இல்லாமல் போராடி கொண்டிருக்கிறாங்க. பதவியை காப்பாற்றுவதற்கு நிம்மதி இல்லாமல் போராடி கொண்டிருக்கிறாங்க. ஆனா ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இவையெல்லாம் தேவையான தேவைதாங்க. வேதம் அதற்கு எதிராக எதையுமே சொல்லல. பணமும் தேவை, பதவியும் தேவை. நல்ல கவனிங்க. படிப்பும் தேவை, அறிவு தேவை, எல்லாமே தேவை. ஆனா இவை அனைத்தும் நமக்கு பலனாயிருக்க முடியாது. அவை அனைத்து நமக்கு கர்த்தர் கொடுக்கிற டிப்ஸுங்க. அது அந்த டிப்ஸை நம்ம உயர்வாய் வைத்து ஏமாந்து கொண்டிருக்கிறோம். அதைத்தான் பவுல் ரொம்ப அழகா எழுதுறாரு. என்னை பலப்படுத்த பணத்தால முடியாது, என்னை பலப்படுத்துவதற்கு அறிவால முடியாது. ஏன்னா பவுல் முழுக்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, அவர் நியாய பிரமாணத்தை கடைபிடித்தவனாய் கமாலியனின் பாதத்தில் அமர்ந்து கொண்டு கற்று தேர்ந்தவராய் அதிகாரம் உள்ளவராய் பணம் படைத்தவராய் அவர் காணப்பட்டார். அப்பம் இல்லாத நிம்மதி அவர் சொல்றார் இப்ப இருக்கையா அப்படிங்கிறாரு. அன்றைக்கு பணமோ பதவி எனக்கு நிம்மதியை தரல, அதிகாரம் எனக்கு நிம்மதியை தரல. அந்த அதிகாரத்தை கொண்டு தேவனுக்கு விரோதமாகத்தான் ஓடிக்கொண்டிருந்தேன். இன்றைக்கோ என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு பலன் இருக்கிறது, உலகத்தை ஜெயிக்க முடிகிறது அப்படிங்கிறாரு. இந்த பலன் நமக்கு தேவை. இந்த பலனை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்னா கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைக்கின்ற பொழுதுதாங்க அந்த பலனை பெற்றுக்கொள்ள முடியும். அதே பவுல் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. உபத்திரவத்தை குறித்து பேசுகிறார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம எது பிரிக்க முடியும், யார் பிரிக்க முடியும் அப்படி சொல்றாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிற தேவனாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். போராட்டம் இருக்குங்கிறாரு. ஆனா பணத்தை வைத்து அந்த போராட்டத்துல ஜெயிக்க முடியாது, பதவியை வைத்து அந்த போராட்டத்துல ஜெயிக்க முடியாது. அது பயத்தை அதிகரித்து இன்னும் பலவீனப்படுத்ததான் செய்யும். ஆனால் நம்மில் அன்பு கூறுகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்றுக்கொள்ளும்படியான பலன் நமக்கு உண்டாயிருக்கிறது. ரொம்ப அழகா சொல்லுகிறார். அவரால்
முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவராயிருக்கிறோம். எல்லாவற்றும் ஜெயம் கொள்ள முடியும் அப்படிங்கிறாங்க. நிம்மதியாய் தூங்க முடியும், சந்தோஷமாய் வாழ முடியும், சமாதானத்தோடு கூட வாழ முடியும். என்ன உபத்திரவங்கள் நமக்கு எதிராக வந்தாலும் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு நமக்கு பலன் இருக்கிறது. தரித்திரத்தை கர்த்தரின் வல்லமையால் ஜெயிக்க முடியும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. வியாதியை தெய்வத்தினுடைய வல்லமையால் ஜெயிக்க முடியும். கிறிஸ்துவின் வல்லமையினாலே இந்த உலகத்தை ஜெயித்து இந்த உலகத்தை கலக்குவது தேவனுடைய கிருபைங்க. அது நம்ம மேல ஊற்றப்பட்டு இருக்கிற தேவனுடைய அற்புதமா இருக்கிறது. நல்லா நீங்க புரிந்து கொள்ளுங்க. நம்ம நினைக்கின்ற நினைவுகள் இருக்கு பாருங்களேன், பயங்கரமாய் மேல உயரணும் உயரணும் உயரணும், நல்லதுதான். ஆனா அதற்கு எடுக்கின்ற வழிமுறைகள் இருக்கு பாருங்களேன், அந்த வழிமுறைகள் சரியானதா அப்படிங்கறத ஆராய்ந்து பார்க்கணும். தேவ சத்தம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது? அவரால் அன்றி வேறு ஒருவராலும் நமக்கு மீட்பு இல்லை, ரட்சிப்பு இல்லை, விடுதலை இல்லை. அவர் ஒருவரே சுகமளிக்கிற ஆண்டவர், அவர் ஒருவரை நன்மை செய்கிற ஆண்டவர், அவர் ஒருவரை நமக்கு எல்லாவற்றிலும் அற்புதங்களை செய்கிறவராகவே இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையினால, அந்த இயேசுவின் நாமத்தினால முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற அந்த அனுபவம் நமக்கு தேவை. அதை ஆண்டவர் கொடுத்துட்டாருங்க. நம்ம தான் அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் தேவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். பவுல் ரொம்ப அழகா எழுதுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து அவர்தான். நீங்க நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, சங்கீத புத்தகத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறதுங்க. சங்கீத புத்தகம் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அங்கு தாவீது ரொம்ப அழகாய் சொல்லுகிறார், கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமாய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, யாருக்கு நான் பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவராய் இருக்கிறார், யாருக்கு நான் அஞ்சுவேன் அப்படிங்கிறார். என் ஜீவனின் பலன் என் ஆண்டவர். இன்னைக்கு வியாதி வந்தா பயப்படுறோம் பாருங்களேன். மருத்துவம் சொல்லுகிறதை அப்படியே கீழ்ப்படிக்கிறோம். அதை சாப்பிட்றாதீங்க, இதை சாப்பிட்றாதீங்க, இந்த மருந்து மாத்திரைகளை சரியான நேரத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க, இத்தனை நாள் கழித்து மீண்டும் வந்து நீங்கள் எங்களை பாருங்கள் என்று சொல்லி மருத்துவம் சொல்லக்கூடிய எல்லாவற்றிலும் நம்ம கீழ்ப்படிந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஏன்னா பயம், ஜீவன் போயிடக்கூடாது. பயத்துல மருத்துவத்தை தேடி இன்னைக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நான் சொல்றேன், தேவன் மருத்துவத்தை உண்டாக்கினது உண்மைதாங்க. அதன் வழியாக நமக்கு நன்மை செய்ய தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரு. அப்போ நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. மருத்துவம் மட்டும்தான் என்னை காப்பாற்றுகிற பலன் என்று சொல்லி அதன் மீது நம்பிக்கை வைக்காமல் கர்த்தரின் மேல் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது நமக்கு ஜீவன் உண்டாகிறதை பார்க்க முடிகிறது. இதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. நாமளே வியாதிய பயந்து பயந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். நமக்கு சின்ன ஒரு பலவீனம் வந்துட்டுனா அது பயத்தை கொண்டு வந்துருது. அப்படிதானே காலம் முழுக்க பயந்து வாழக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுறோம். நான் நீ சொல்றேன், வியாதிப்பட்டு இருந்தாலும் பயப்படாதுருங்க, பலவீனப்பட்டு இருந்தாலும் பயப்படாதுருங்க. இந்த வார்த்தை நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஒருவேளை தரித்திரம் உங்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறத பயப்படாதுருங்கள். ஏன்னா கர்த்தர் நமது ஜீவனின் பலனாய் இருக்கிறபடினால அந்த வார்த்தை ரொம்ப அழகா சொல்லுகிறது, அவரே வெளிச்சமும் அவரே ரட்சிப்புமாய் இருக்கிறபடினால என் ஜீவனின் பலன் அவர் என்று சொல்லி தாவீது சொன்னது போல நீங்கள் நானும் சொல்ல வேண்டிய காரியம், என் ஆண்டவர் நல்லவரையா, அவரின் பலனாய் இருக்கிறார், என் ஜீவனின் பலன் தேவனாய் இருக்கிறபடினால நான் பயப்படுவதில்லை. யாருக்கு நான் அஞ்சுவேன்? வியாதிக்கு நான் அஞ்ச மாட்டேன்னு சொல்லுங்க, தரித்திரத்துக்கு அஞ்ச மாட்டேன்னு சொல்லுங்க, சூழ்நிலைகளுக்கு அஞ்ச மாட்டேன்னு சொல்லுங்க. என்னதான் நமக்கு எதிராக எழுமி வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பதற்கு ஒன்றுக்கும் வல்லமை கிடையாது. என கர்த்தர் தம்முடைய வல்லமையினாலே நம்மை நிரப்பி இருக்கிறபடினால ஒன்று நம்மை சேதப்படுத்தவும் முடியாது. முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற கர்த்தருடைய வல்லமை நம்மிடத்தில் இருக்கிறது. நம்ம ஜெயிக்க பிறந்தவர்கள். இந்த வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம தோற்க பிறந்தவர்கள் அல்ல, ஜெயிக்க பிறந்தவர்களாய் இருக்கிறோம். ஏன்னா நம்முடைய ஜீவனின் பலன் தேவனாகிய கர்த்தர், கிறிஸ்துவாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவர் நமது ஜீவனின் பலனாய் இருக்கிறார். ஒரு மனுஷன் உலகம் முழுவதும் தனதாக்கி கொண்டாலும் தன் ஜீவனை இழப்பான் என்றால் யோசித்து பாருங்க, அதனால என்ன லாபம், என்ன பிரயோஜனம்? தன் ஆன்மாவை இழந்துச்சாம்னா ஒரு பிரயோஜனம் இல்லைங்க.
பணம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, பதவி இருந்தும் பிரயோஜனம் இல்லை. ஆனா ஜீவன் வேணுங்க. நம்முடைய ஜீவனின் பலன் ஆண்டவர். நீங்க எந்த நெருக்கடியில் இருந்தாலும் இன்னைக்கு இந்த வார்த்தையை பேசுங்க. என் கர்த்தர் என் ஜீவனின் பலனா இருக்கிறபடினால, அந்த கிறிஸ்துவின் வல்லமை எனக்குள் இருக்கிறபடினால நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற தேவ பிள்ளையா இருக்கிறேன். நீங்க சொல்லுங்க, நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற தேவ பிள்ளை, நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற தேவ பிள்ளையா இருக்கிறேன். ஏன்னா என் ஆண்டவர் என் ஜீவனின் பலனா இருக்கிறார். அவராலே எனக்கு ஜெயம் உண்டாயிருக்கிறதா இருக்கிறது. வேற யாராலும் நமக்கு ஜெயத்தை தர முடியாதுங்க. இந்த உலகம் சொல்லும் பல வழிகளை ஜெயிச்சிடலாம், இதுல பணத்தை போடுங்க நீங்க ஜெயிச்சிடலாம், இத்தனை வருஷத்துல கோடீஸ்வரராய் நீங்கள் மாறிவிடலாம், அப்படி இதுல சேருங்க அதுல சேருங்க, உங்களை பெரிய பணக்காரன் ஆக்கி காட்டுகிறோம். உலகமானது நய வஞ்சக வார்த்தைகளை சொல்லி அநேகர் அதுல விழுந்து இன்றைக்கு எத்தனையோ பேர் காணாமல் போனதை பார்க்கிறோம் அல்லவா. நான் சொல்றேன், கர்த்தர் ஜீவனின் பலன் என்று நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது ஜீவனுக்கு உண்டான சகலமும் நம்மை சுற்றி வந்து நிற்பதை பார்க்க முடியும். ஏன்னா தாவீது சொல்லுகிறார், நன்மையும் கிருபையும் என்னை நெருக்குகிறதையா, என்னை சூழ்ந்திருக்கிறது அப்படிங்கிறார். நன்மையும் கிருபையும் கத்தோலிக்க மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, அது புடை சூழ நம்மை துரத்தி கொண்டிருக்கிறதா. கர்த்தருடைய மகிமையை பாருங்களேன். நம்ம கர்த்தரை ஆராதிக்க தேவ பலத்துல கர்த்தரை விசுவாசித்து நம்ம எழுப்பி நிற்கின்ற பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நன்மைகளுமே நம்மை புடைசூழ துரத்துவாங்க. நன்மைகள், தீமை துரத்தாது, தரித்திரம் துரத்தாது, சாபங்கள் துரத்தாது. ஏன்னா இயேசு எல்லா சாபங்களையும் தரித்திரங்களையும் சிலுவையில சுமந்து தீர்த்தபடியினால நீங்களும் நானும் ஐஸ்வர்யவான்களாய் இந்த உலகத்தை கலக்கும்படியாய் தேவ வல்லமையை பெற்றிருக்கிறோம். தேவ வல்லமை, அந்த வல்லமையை நீங்க விசுவாசிங்க. அதைத்தான் பவுல் எழுதுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் இருக்கிறது. இந்த உலகத்தை கண்டு பயப்படாதீங்க, சூழ்நிலை கண்டு பயப்படாதீங்க. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிற நம்முடைய ஆண்டவர் மிக பெரியவருங்க, மிக பெரியவர். கர்த்தர் நம் சார்பில் இருக்கின்ற பொழுது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? ஒருத்தராலும் எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியாது. ஜோசுவாட்ட ஆண்டவர் சொன்னார் அல்லவா, மோசையோடு இருந்தது போல உன் கூட இருப்பப்பா, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், உனக்கு எதிராய் ஒருவரும் எழும்பி நிற்க முடியாது, நீ பயப்படாது. ஏன் கர்த்தர் வார்த்தையை யோசுவாவோடு கூட பேசினார்? நீ மோசே போயிட்டான்னு கவலைப்படாத, நான் உன் கூட வருவேன். சூப்பர்லாங்க. அது வரைக்கும் மோசே வழி நடத்தி கொண்டிருந்தார். மோசே கர்த்தருடைய வார்த்தை கேட்டு சொன்னதை ஜோசுவாவும் ஜனங்களும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இப்ப மோசே மரித்து போனார். ஜோசுவா பொறுப்பை கையில் எடுக்கிறார். பொறுப்பை எடுத்த உடனே இப்ப அவரை லீட் பண்றது யாராக இருக்க வேண்டும்? அவர் தானே, தேவன் தானே. ஆண்டவரே உள்ள நுழைஞ்சி சொல்றாரு, ஜோசுவாவே நீ பயப்படாத, நீ கவலைப்படாதப்பா, உன்னை வழி நடத்த நான் உன் கூட இருக்கிறேன், உனக்கு எதிராய் ஒருவனும் எழும்பி நிற்க முடியாது. இந்த வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன், நீங்க விசுவாசிங்க. இன்னைக்கு வியாதி உங்களை எதிர்த்து நிற்கா, பலவீனங்கள் உங்களை எதிர்த்து நிற்கா, தரித்திரங்கள் உங்களை எதிர்த்து நிற்கா, வேலையில்லா சூழ்நிலை இருக்கிறீங்களா, பிசினஸ்ல தோல்வி அடைந்து இருக்கிறீங்களா, ஊழிய பாதையில நெருக்கத்தில் இருக்கிறீங்களா, என்னை வழிநடத்த ஒருவரும் இல்லையே, என்னை தூக்கி விட ஒருவரும் இல்லையே, எனக்கு யாரும் ஆதரவா இல்லையே, எனக்கு பலனா இருக்க ஒருவரும் இல்லையே, எனக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லையே, பயப்படாதீர்கள். நம்முடைய ஜீவன் அவருங்க, அவர் ஜீவனின் பலன். யார் உங்களை கைவிட்டாலும் அவர் கைவிட மாட்டார். நம்புங்க ஆண்டவரை, வார்த்தையை விசுவாசிங்க. இயேசு கிறிஸ்து தந்த ஒவ்வொரு வார்த்தையும் உயிர் உள்ளதுங்க. அந்த வார்த்தையை விசுவாசித்து நீங்க நல்லா கவனித்தீங்கன்னா அதே சங்கீதவான் சொல்லுகிற ஒரு காரியம், என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது. நீங்க நல்லா கவனிக்கணும். சங்கீதம் 73:26 வாசிக்கிறோம், தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மணியும் என் பங்குமாயிருக்கிறார் அப்படிங்கிறார். என் சரீரத்துல பலவீனம் வந்தாலும் என் கர்த்தர் ரட்சிக்கிறவராயிருக்கிறார்.
அவர் என் பங்கு அப்படிங்கிறார். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்களேன். என் இருதயத்தின் கண்மலை என் ஆண்டவர் அப்படிங்கிறார். நான் அவரே நம்பி இருக்கிறேன். இந்த மாம்சமானது எந்திரிச்சு நிக்க முடியும். நல்ல கவனிங்க. என் பலவீனங்கள் மாறும், பலனாய் எழும்புவேன். என் மாம்சமும் என் இருதயமும் சோர்ந்து போனாலும், பலவீனப்பட்டு போனாலும், என் கர்த்தரின் இருதயத்தின் பங்காய் இருக்கிறார். என் கர்த்தரின் கண்மலையாய் எனக்குள் வாசம் பண்ணுகிறபடினால நான் எழும்புவேன். இந்த வார்த்தையை பேசிக்கொண்டே இருங்க. உங்கள் பலவீனத்துல கர்த்தருடைய பலனை பேசுங்க. பலவீனத்தையே பேசிக்கொண்டே இருக்காதீங்க. தரித்திரத்தை பேசிக்கொண்டே இருக்காதீங்க. துக்கத்தை பேசிக்கொண்டே இருக்காதீங்க. கைவிடப்பட்ட நிலையை பேசிக்கொண்டே இருக்காதீங்க. எல்லாருக்கிட்டையும் போய் 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 புலம்பி அழாதீங்க, தவிக்காதீங்க. எப்ப பார்த்தாலும் துக்கத்தையே பேசி அப்படி இன்னும் கொஞ்சம் நீங்க உங்களை பலவீனப்படுத்திக் கொள்ளாதீங்க. ஏன்னா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதற்கு ஒருத்தர்கிட்ட மட்டும்தாங்க வழி இருக்கிறது. அந்த வழி நம் ஆண்டவர் இயேசு. அவரிடத்துல மட்டும்தான் நமக்கு உண்டான ஆசீர்வாதம் இருக்கிறது. எந்த மனுஷன்கிட்ட போய் அழுதாலும், கண்ணீர் சிந்தினாலும், நம்முடைய கண்ணீருக்கு நிச்சயமா சொல்றேன், மதிப்பே இருக்காது. மதிப்பு இருக்காது. 2 நாள் போய் கண்ணீர் வடிப்பீங்க, 3ஆவது நாள் உங்களை கண்ட உடனே ஓட ஆரம்பிச்சிருவாங்க. மதிப்பே இல்லாத, மதிக்க தெரியாத மனுஷனிடத்துல போய் நம்ம எப்படிங்க கண்ணீர் சிந்தி ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? புலம்பி ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? கர்த்தர் சொல்றாரு, உன் புலம்பல்களை எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாற்றுவேன். நீ கவலைப்படாத, சந்தோஷமாயிரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த வார்த்தையை நீங்க பேசிக்கிட்டே இருக்கணுங்க. என் பலன் என் ஆண்டவர், என் பலன் என் தேவனாய் கர்த்தர், அவர் எனது கண்மலை, அவர் என் ரட்சிப்பு, அவர் என் ஜீவனின் பலன். சூப்பர்லாங்க. நம்முடைய ஆண்டவரை தவிர யாராலும் நமக்கு அற்புதங்களை செய்ய முடியாது. தேவன் நமது பலன். புரிந்து கொள்ளுங்க. அந்த வார்த்தையை தான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் பலவீனப்பட்டு சோர்ந்து இருக்கலாம். இனி வாழ்க்கை முடிந்தது, ஜபமே இனிமே தேவையில்லை. ஜபித்து என்னத்தை கண்டோம்? சர்ச்சுக்கு போய் என்னத்தை கண்டோம்? சும்மா எல்லாரும் பிரசங்கம் பண்றாங்க. ஐயா, நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்க மாட்டேங்க. பின்வாங்கி போயிருக்கிறீங்களா? உங்களுக்காய் ஜீவன் தந்த ஒருவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நம்ம ஆண்டவர். அவர் தான் சொல்றாருங்க, நீ பயப்படாத, எழும்பு எழும்பு எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் பலனை தரித்துக்கொள். அந்த பலன் வேற யாரும் இல்லை, நானாக இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் பேசுறாரு. நீங்கள் எழும்புங்க. சோர்ந்து இருந்தது போதும், பலவீனப்பட்டது போதும், அழுது கொண்டிருந்தது போதும். இனி எழும்பி பிரகாசிக்கும்படியாய் கர்த்தருடைய வல்லமை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு நமக்கு பலன் உண்டாயிருக்கிறது. நமது பலன் அவர் தான். கவலைப்படாதீங்க. இந்த ஊழியத்தின் பாதையில் எத்தனையோ நெருக்கங்கள் உண்டு, அவமானங்கள் உண்டு, கண்ணீரின் பாதைகள் உண்டு. ஆனா கர்த்தருடைய கிருபை, அவருடைய பலத்தில் இன்றைக்கு வரைக்கும் நிர்மூலமாகாமல் பாதுகாத்து கொண்டிருக்கிறது. எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா? என் கர்த்தருடைய பலன் என்னோட கூட வருகிறது. அதைத்தான் பேசிக்கிட்டே இருப்பேன். கர்த்தர் நல்லவர் நல்லவர் நல்லவர், எனக்கு அற்புதங்களை செய்கிறவர் என்னோட கூட இருக்கிறார் என்கின்ற அந்த தேவனுடைய மகிமையை பேசிக்கிட்டே இருப்பேன். இந்த உலகம் எதிராத்தாங்க நிற்கும். சூழ்நிலைகள் என்னைக்குமே எதிராத்தான் இருக்கும். நம்ம சூழ்நிலைகளுக்கு பயந்து கர்த்தரை விட்டு விலகிடக்கூடாது. கர்த்தரிடத்துல பலன் கொண்டு சூழ்நிலைகளை விரட்டுவதற்கு எந்திரிச்சு நிக்கணும். சூழ்நிலை உங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. இன்னைக்கு உலகம் சிரிக்கிற மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. ஒரு காலம் வரும், உலகமே ஆச்சரியப்படும்படியாய் ஒரு மனுஷன் புத்தி தெளிந்து இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருப்பதை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள், அதிர்ந்தும் போனார்கள். லெகியோன் என்கின்ற 6000 பிசாசுகள் குடியிருந்த ஒரு மனுஷங்க. அவனுக்குள்ளாக பிசாசுகள் குடியிருந்தது. பிசாசின் வல்லமையினால வருகிற ஜனங்களை எல்லாம் அவன் காயப்படுத்தி, தன்னையும் காயப்படுத்தி கொண்டிருந்தான், பயமுறுத்தி கொண்டிருந்தான், சங்கிலியினால் கட்டப்பட்டிருந்தான், கல்லறையில படுத்து கிடக்கிற மனுஷனாய் காணப்பட்டான். திடீர்னு பார்த்தா வெண்வஸ்திரம் தரித்தவனாய் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்து புத்தி தெளிந்திருக்கிறதை ஜனங்கள் பார்க்கிறார்கள்.
இன்னைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில பலவீனத்து நிமித்தம் இந்த உலகம் சிரித்து கொண்டிருக்கலாம், இந்த உலகம் உங்களை அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கலாம், உங்களை தள்ளி வைத்திருக்கலாம், உங்கள் பக்கத்துல வர முடியாதபடிக்கு அவங்க தூரமாய் போயிருக்கலாம். ஆனா இந்த வார்த்தையை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறபடினாலே ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. இந்த வார்த்தையை நம்புங்க. ஒரு நாள் இந்த ஜனங்கள் ஆச்சரியப்படும்படியாய், அந்த ஜனங்களுக்கு முன்பதாய் நீங்கள் கர்த்தரால் உயர்த்தப்பட்டு இருப்பீர்கள். கவலைப்படாதீங்க. உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பாங்க, உங்கள் சந்ததிகள் ஆசீர்வாதமா இருக்கும். எதற்கெல்லாம் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த ஜெபம் நிச்சயமாய் கேட்கப்படும். இன்னைக்கு நான் உங்களை பிளஸ் பண்றேன். கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்பி இருக்கிறபடினால நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையினால நான் பலத்தின் மேல் பலன் அடைகிறேன். எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் இருக்கிறது. இனி நான் சோர்ந்து போக மாட்டேன். இயேசுவின் நாமத்துல அப்படி அறிக்கை செய்ய ஜெபம் பண்ணுவோமா? பிதாவே, எங்கள் பிள்ளைகள் நம்முடைய கரத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுக்குள் இருக்கிற நீர் பெரியவர். உம்முடைய பலத்தினாலே நாங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்கும்படியாய் இன்றைக்கு எங்களை ஆண்டவரை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. சூழ்நிலைகளுக்கு எதிராய் நாங்கள் உம்முடைய வார்த்தையை பேசுகிறோம். எங்கள் ஜீவனின் பலனாய் இருக்கிற எங்கள் கர்த்தருடைய மகிமை பேசுகிறோம். இனி நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தாவே எங்களோடு கூட நீர் இருக்கிறபடியினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்துல எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு என்கின்ற வார்த்தையை நாங்கள் இப்பொழுது அறிக்கை செய்து பலனை பெற்றுக் கொள்ளுகிறோம். தகப்பனே, பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. இன்னும் பலனாய் எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. ஆண்டவர் இன்னும் உங்களை பலப்படுத்தி அதிசயமாய் நடத்துவார். உங்கள் கண்கள் காணும். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.